மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமான கோயிலாக சொல்லப்படுது. மதுரைக்குள்ளேயே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. நமக்கு ஏற்கனவே சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆந்திரா வரைக்கும் காளஹஸ்தி வரைக்கும் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மதுரைக்குள்ளும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் நிலஸ்தலமாக இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் நிலஸ்தலமாக இருக்குது. திருவாப்புடையார் கோயில் செல்லூரில் இருக்கக்கூடிய திருவாப்புடையார் கோயில் நீர்ஸ்தலமாகவும், ஆதி சொக்கநாதர் கோயில் ஆகாய ஸ்தலமாகவும், தென் திருவாலவாய்னு சொல்லப்படக்கூடிய கோயில் நெருப்பு தலமாகவும், முக்தீஸ்வரர் கோயில் காற்று தலமாகவும் இருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன இந்த தேவியுடைய சன்னதிக்கு பின்னால ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்து அடியில லிங்கோத்பவர் சுவாமி இருப்பாரு. பொதுவாகவே லிங்கோத்பவர் மகாவிஷ்ணுவையும் பிரம்மனையும் அடிமுடி காண முடியாம வளர்ந்து நின்ன அந்த லிங்கோத்பவருக்குன்னு தனிச்சன்னதிகள் இருக்கிறத தாண்டி எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையுடைய சுற்றுச்சுவர்களில் அவங்களுக்கான அந்த சிற்பங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயிலில் அரச மரத்துக்கு கீழே லிங்கோத்பவர் இருக்காரு. அவர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு இந்த கோயிலில் கும்பிடப்படுறாரு. பெண்கள் நிறைய பேர் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அங்கே தாலி வாங்கி கட்டி வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு பெண்கள் அவங்களுடைய திருமண தடையை போக்குறதுக்காக இந்த லிங்கோத்பவர் சுவாமியை கும்பிடுறாங்க.